See, இது எவ்வளவு ஸ்டிஃப்னு கிரீமா ப்ராப்பரா எப்படி விப் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ நான் வந்து சாக்லேட் கிரீம் யூஸ் பண்றேன். நீங்க எந்த நான் டைரி விப்பிங் கிரீம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நம்ம ஃப்ரீசர்ல வச்சிருப்போம். யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல மாத்திட்டு இது மில்க் கன்சிஸ்டன்சி வரும்போது தான் யூஸ் பண்ணும். ஆனா சில்லா இருக்கணும். The perfect temperature இதுக்கு வந்து 4 degrees Celsius 1 or 2 degrees முன்னப்பட இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். சோ இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்படி போரபிள் கன்சிஸ்டன்சில இருக்கும். அட் த சேம் டைம் 4 degrees Celsius இருக்கணும். Now it is 4.5 degrees Celsius. நான் 1 கப் விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். 1 கப் விப்பிங் கிரீம் வந்து 2ல இருந்து 3 கப் ஆகுற அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். ஆனா லோ ஸ்பீட்ல பீட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கப் தான் எடுத்திருந்தேன்ல, இப்ப பீட் பண்ணப்ப எவ்வளவு ஆயிடுச்சு? 2ல இருந்து 3 கப் வால்யூம் கிடைச்சதுக்கு பிறகு என்னோட தேர்ட் டார்கெட் வந்து கன்சிஸ்டன்சி. சோ நமக்கு கேக் டெக்கரேஷனுக்கு வேணும்னா ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சி வேணும். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம் இந்த வால்யூம் கிடைச்சதுக்கு பிறகு. அதுக்காக ரொம்ப ஹை ஸ்பீட் போயிட்டோம்னா நம்ம கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணிடுவோம். ஓவர் பீட் ஆயிட்டா என்ன ஆகும்? நிறைய ஏர் பபிள்ஸ் வந்து இப்ப நம்ம பீட் பண்ணனால என்ன ஆகும்? நம்ம வந்து ஏரை வந்து இன்கார்பரேட் பண்றோம். ஏரை வந்து நம்ம உள்ள வந்து சேர்க்கிறோம். அப்ப நம்ம நிறைய ஏரை சேர்க்கும் போது ஒரு மாதிரி தெர்மோகோல பிச்சு போட்டா இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்மூத் பினிஷிங் நம்மளுக்கு கிடைக்காது. வெறும் ஏர் பபிள்ஸ் தான் நிறைய இருக்கும். சோ அந்த கன்சிஸ்டன்சி வராம பெர்ஃபெக்ட்டா வரணும்னா ஒரு மீடியம் ஸ்பீட்ல வச்சு பீட் பண்ணிக்கோங்க. சோ இது பாருங்க, இது வந்து சாஃப்ட் பீக். சோ நம்ம இன்னும் நல்லா பீட் பண்ணணும். சோ இது பாருங்க, இட்ஸ் ஸ்மூத். இதுல எந்த ஏர் பபிளுமே இல்ல. ஸ்டிஃப்